ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான கறிவேப்பிலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு இடியப்ப மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நார்மலான பச்சரிசி மாவு தான் இருக்குது அப்படின்னா வெறும் கடாயில் அந்த மாவை சேர்த்துட்டு மாவு நல்லா சூடு ஏற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவு இடியப்ப மாவுக்கு அதே கப்பில் 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 1/2 கப் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கறிவேப்பிலையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 7 பல்லு பூண்டை தோலோடவே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா திப்பியாக இருக்கும், அதனால் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவுலே டைரெக்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாறு எல்லாத்தையுமே வடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம்க்கு பதிலாக நீங்கள் எள்ளு கூட 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் சமையல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நார்மலான இடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம 2 கப் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவு தண்ணி தேவைப்படும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம முறுக்கு பிழிகிறதுக்கு நான் கிச்சன் ப்ரெஸ்ஸில் இருக்கிற இந்த ஸ்டார் அச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சுட்டு நம்ம கிச்சன் ப்ரெஸ்க்குள்ளே போட்டுக்கலாம். முறுக்கு செய்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதிகமாக டம்ப் பண்ண வேண்டாம், கொஞ்சமாகவே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. எண்ணெயோட சலசலப்பு நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான கிறிஸ்பியான கறிவேப்பிலை முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ண முறுக்கு எல்லாத்தையுமே சின்னதாக உடச்சி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.